தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் திடீர்னு மாரடைப்பு காரணமா அவருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய துயரம் தமிழ் சினிமாவை ஒட்டுமொத்தமா மிகப்பெரிய ஒரு இழுப்புல ஆழ்த்திருக்கு. தமிழ் சினிமாவோட நவரச திலகம் அப்படின்னு செல்லமா அழைக்கப்பட்டவர் முத்துராமன். அவருடைய மூத்த மகன் தான் கார்த்திக். ஸோ வாரிசு நடிகரா முதல்ல தமிழ் சினிமாவில் பாரதி ராஜா இயக்கத்துல வெளிவந்த கடலோர கவிதைகள் அப்படிங்கிற படத்துல நடிகர் அறிமுகமானாரு. இந்த படத்துல அறிமுகமாவது முத்துராமனுடைய மகன் அப்படிங்கிற ஒரு பெருமையோட அறிமுகமான கார்த்தி, அதுக்கப்புறம் தொடர்ந்து அவருடைய அருமையான நடிப்பால தனக்கென சினிமாவில் ஒரு அழிக்க முடியாத இடத்த பதிச்சாரு. அதற்கு காரணம் அவர் நடித்த முதல் படம் போலவே அடுத்தடுத்து அவர் நடித்த எல்லா படங்களும் சூப்பர் டூப்பர் வெற்றி அடைஞ்சது தமிழ் சினிமாவில். முத்துராமனுடைய மகன் கார்த்திக் அப்படிங்கிற பேர் மாறி கார்த்திக்குடைய அப்பா முத்துராமன் அப்படிங்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு அழிக்க முடியாத இடத்த பிடிச்சாரு. நவரச நாயகன், சிறப்பான நடிகர் அப்படின்னு சில செல்ல பேர்களையும் வாங்கினாரு. அதே மாதிரி ஒரு சாக்லேட் பாயாவும் மாறினாரு. சொல்லப்போனா இவருக்கு காமெடி, ஆக்ஷன், அப்புறம் காதல், இப்படி எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதோட ஒன்றி இவருடைய நடிப்பில் வெளிவந்த எத்தனையோ படங்கள் வெற்றி திரைப்படங்களா மாறுனுச்சு. அதனால தமிழ் சினிமாவுடைய முக்கியமான ஒரு முன்னணி நடிகரா கார்த்திக் மாறினாரு. அதன் பிறகு தமிழ் சினிமாவில் அவருக்கு ஏகப்பட்ட திரைப்படங்கள் வெற்றி அடைஞ்சது. இப்படி சினிமாவில் ஒரு மிக முக்கியமான நடிகராக ஜொலிச்சுட்டு இருந்த அதே நேரத்தில் அவர் பண்ண 2 முக்கியமான தவறுகள் அவருடைய சினிமா கேரியரும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி ரொம்ப ரொம்ப மோசமடைய வச்சது. அதாவது சினிமாவில் ஒரு கட்டத்தில் உச்சத்தில் இருக்கும்போது இவர் ஒரு நடிகையை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த நடிகை கூட திருமண வாழ்க்கையில் இருக்கும்போது திடீர்னு விவாகரத்து பண்ணாமலே அந்த நடிகையுடைய தங்கச்சியை 2ஆம் முறையாக திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இது ரசிகர்களுக்கு பயங்கர மனக்கவலை ஏற்படுத்துனுச்சு. என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. அதே மாதிரி சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போதே தேவையில்லாம அரசியல்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு. அது இவருடைய சினிமா கேரியருக்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியா அமைஞ்சது. இப்படி சினிமாவோட உச்சத்தில் இருக்கும்போது சம்மந்தமே இல்லாம இவர் அரசியல் அப்புறம் திருமண வாழ்க்கை 2மே இவருக்கு பெரிய கெட்ட பெயர் ஏற்படுத்தினுச்சு. இதனால சினிமா வாய்ப்புகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு குறைய ஆரம்பிச்சது. அதன் பிறகு சினிமா விட்டு ஒட்டுமொத்தமா ஒதுங்கினாரு நடிகர் கார்த்திக். அதன் பிறகு சில மிக முக்கியமான திரைப்படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிக்கிற அளவுக்கு அவரு ஓரங்கட்டப்பட்டாரு. எப்படி சினிமாவில் தான் நல்லா பீக்கில் இருக்கும்போது திடீர்னு நான் பண்ண தவறால இப்படி ஓரங்கட்டப்பட்டனோ அதே மாதிரி இல்லாம தன் மகனை இன்னும் ஒரு பெரிய ஹீரோவா மாத்தணும் அப்படின்னு தன்னுடைய மூத்த மகனான கௌதம் கார்த்திக்க கடல் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா நடிகரா அறிமுகப்படுத்தினாரு. அந்த திரைப்படம் அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பை கிடைச்சது. ஆனா அடுத்தடுத்து போக அவருடைய படங்கள் அந்த அளவுக்கு சரியான ஒரு கதையா அமையல. அந்த நேரத்துல தேவையில்லாம கௌதம் கார்த்திக் தேவராட்டம் படத்துல நடிக்கும்போது நடிகை மஞ்சுமா மோகனை காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. இது கார்த்திக்கு சுத்தமா பிடிக்கல. சினிமால நீ இன்னும் சாதிக்கவே இல்லை, அதுக்குள்ள உனக்கு திருமணம் வேணாம், அதுவும் குறிப்பா நடிகை வேணவே வேணான்னு சொல்லி கார்த்திக் தன் மகனை கண்டிச்சாரு. ஆனா கௌதம் கார்த்திக், நீங்க மட்டும் எப்படிலாம் திருமணம் பண்ணிக்கிட்டீங்க? தன் அம்மா இருக்கும்போது அவங்களுடைய தங்கச்சி கல்யாணம் பண்ணீங்க, அதெல்லாம் எங்க அம்மா உங்களை ஏதாவது கேட்டாங்களா? உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்க இருக்கும்போது நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு கௌதம் கார்த்திக் தனது அப்பாவான கார்த்திக் எதிர்த்து திருமணம் பண்ணிட்டாரு. ஆனா திருமணத்துக்கு பிறகு கௌதம் கார்த்திக்கு எந்த ஒரு படமும் சரியா அமையல. அதுக்கெல்லாம் காரணமே மஞ்சுமா மோகன் தான் அப்படின்னு கார்த்திக் பல முறை வீட்டுல சண்டை போட்டிருக்காரு. இதுல கௌதம் கார்த்திக்குக்கும் பயங்கரமான சண்டைகள் ஏற்பட்டு சில மாதங்களா கார்த்திக் வீட்டுல யார்கிட்டையுமே பேசாம தனிமையிலேயே முடங்கியிருக்காரு. அப்படியாப்பட்ட கார்த்திக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மாரடைப்பால இன்னைக்கு மருத்துவமனையில உயிருக்கு ஆபத்தான நிலைமையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு. அப்படின்னும் அவரை காப்பாற்றுவதே கடினம் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிரிச்சிருக்கதா மிக முக்கியமான தகவல்கள் வெளியாகி இணையத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.